கர படத்துல தனுஷ் சாருக்காக தான் இப்படி ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, போர் தொழில் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல தனுஷ், மமிதா பைஜுலாம் நடிச்சு இப்ப கம்மிங் ஏப்ரல் 30 தேட்டர் ரிலீஸ் ஆக போற படம் தான் கர. இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பாக்குறப்பவே படம் வந்து ஏதோ ஒரு ஒரு ராவான ஒரு இன்டென்ஸான படமா இருக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா பெருசா ஸ்டோரி வந்து ஓரளவு கெஸ் பண்ண முடியுது, கம்ப்ளீட்டாலாம் கெஸ் பண்ண முடியல. அந்த இடத்துலயுமே படத்துல யாரு வில்லன் அப்படிங்கிறது இன்னுமே தெரியல. தனுஷோட அந்த கேரக்டரைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஏதோ தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கதையமைப்பா இருக்கு. அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவுமே நிறைய இடங்கள்ல திருடுறாரு, மூஞ்சியை மூடிக்கிட்டு திருடுறாரு. அவருமே சொல்றாரு எனக்கு திருட்ட தவிர வேற என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ படத்துல பாக்குறப்ப இவர் ஒரு திருடன் அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப. வில்லன் அப்படிங்கன்னு எந்த ஒரு கேரக்டரையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. படத்துல நடிச்ச சுராஜ் ஆகட்டும், கே கவிக்குமார் ஆகட்டும், ஜெயராம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி யாரையுமே இவங்க தான் வில்லன், இவர் ஹீரோ அப்படின்னு இது பண்ண முடியல. படத்துல இவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற மாதிரியா இல்ல அதிகமா நெகட்டிவ் ஷேட் இருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இத வந்து விக்னேஷ் ராஜா எழுதுனப்ப ஒரு நல்ல ஒரு ராவான ஒரு பயங்கரமான ஒரு கிரே கேரக்டரா தான் அந்த கேரக்டர் எழுதிப்பாரு போல. இதை வந்து தனுஷ் சார் கிட்ட இந்த ஸ்டோரியை பிச் பண்ணி அவர் ஓகேன்ட்டாராம். ஓகேன்னு சொல்லிட்டு இந்த சொன்னாராம், இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர் மட்டும் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் எந்த யோசனையும் இல்லாம தாராளமா நடிச்சிருப்பேன் படத்துல. ஆனா இப்ப நமக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் பாக்குறாங்க, எல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு அந்த கேரக்டர் மேல ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க, இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். இதே ஐடியாவை தான் அஸ்வந்த் மாரிமுத்து, டிராகன் படத்தை டைரக்ட் பண்ண அஸ்வந்த் மாரிமுத்து வந்து இதே தான் சொன்னாராம். எல்லாம் ஓகேடா, அவங்க ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் ஓகேடா, ஆனா இவ்வளவு கிரேவா ஒரு ஒரு கேரக்டரை வந்து ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு நீ பண்ற அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஒரு இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதை கொஞ்சம் ரொம்ப ஒரு இதா இருக்கு, அதை லைட்டா மட்டும் குறை, அந்த இதை மட்டும் கொஞ்சம் குறை அப்படின்னாராம். 2 பேரும் ஒரே விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கிறப்ப ஓகே கரெக்ட் தான். அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதிட்டோம், அதை லைட்டா குறைப்போம் அப்படின்ற மாதிரி நான் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது. அது நெகட்டிவ் ஷேட் தானா அப்படிங்கிற கரெக்டா தெரியல. இந்த மாதிரியான ஒரு இதா சொல்றாரு. இந்த படம் வந்தாலும் தெரியும். இந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.